The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles, or footwear. We are global leaders in each sector. போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு 3000 பேர் இன்னைக்கு திமுகவில் இணைகிறாங்க அப்படிங்கிறது தான் செய்தி. அது இப்போ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லாம் அதான் பெருசாக பேசப்படுது. ஏற்கனவே பெரியாரை குறித்து சீமான் பேசியது, பதிலடி உங்களை போன்றவர்கள் பதிலடி கொடுத்தது, இதெல்லாம் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் புகைப்படம் பிரபாகரனுடன் இந்த புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்தது இதை பற்றி கேட்கும்போது சீமா சொல்கிறாரு, அவங்களாம் நான் ஏற்கனவே கட்சியை விட்டு நீக்கினவங்க அப்படிங்கிறாரு. இல்ல, சீமானுடைய அழிவு காலம் இல்ல, இது இறுதி காலம். அழிவு காலம்னா கொஞ்ச நாள் கூட தாக்கு பிடிச்சு அழியலாம். ஆனா இது இறுதி கட்டத்துல சீமான் நிக்கிறாரு. அவருடைய பேச்சுல, அவருடைய வார்த்தைகள்ல வருகிற பதற்றத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சோ சீமானினுடைய முடிஞ்சு போன இந்த இறுதி கட்டத்துல அவர் அப்படிதான் உருட்டி விட்டுக்கிட்டே இருப்பாரு. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இது இன்னைக்கு நேத்து நடக்கலைங்க. தொடர்ந்து கட்சியில் இருக்கக்கூடிய சீமானினுடைய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தொடர்ந்து வெளியேறிட்டு இருக்கிறாங்க. அது பீரியாட்டிக்கலா போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குரூப் போச்சாங்க, இப்போ தொடர்ந்து இந்த 4 மாதங்களாக தொடர்ந்து வெளியேறிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. கேள்வியே கேட்கக்கூடாது, இது ஏன் கட்சி, நான் தான் பேசுவேன், நான் தான் சொல்லுவேன், நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது அவரை உட்கார வச்சுக்கிட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கத்துல நேரடியாவே அவங்ககிட்ட பேசுறாங்க. அப்ப கேள்வி கேட்டா தம்பிகளை வெளியே அனுப்புறது, கேள்வியே கேட்கக்கூடாது. அந்த கட்சியில செயற்குழுவும் இல்ல, மாநில குழுவும் இல்ல, இது ரெண்டுமே இல்லாத ஒரு கட்சி இருக்குன்னா எனக்கே பெரிய ஆச்சரியம். இதுக்கப்புறம் இவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஆக கட்சி குறித்த அறிவோ, கட்சி வளர்வதை குறித்த எந்த அக்கறையோ இல்லாதவர் என்றுதான் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க நாம் தமிழர் தம்பிகள். நாங்கெல்லாம் 15 வருஷத்துக்கு மேல அங்க ஒர்க் பண்ணி இருக்கிறோம். கிட்டத்தட்ட நான் 13 வருஷமா மாவட்ட செயலாளரா இருந்திருக்கேன். ஆனா அவருக்கு யார் ஜால்ரா அடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பக்கத்துல வச்சுக்கிறாரு. எங்களை போன்று கடுமையான உழைக்கிறவர்களை எல்லாம் உதாசீனப்படுத்துறாரு. எங்களை மனுஷனாங்க கூட மதிக்கிறது இல்ல. நாங்க பொருளாதாரத்தை, வயதை, வாழ்க்கையை எல்லாம் இழந்துதான் இப்ப வெளியே வந்திருக்கிறோம். கடைசியா பாத்தீங்கன்னா பெரியாரை இவ்வளவு இழிவுபடுத்துறாரு, அவதூறுகளை அள்ளி வீசுறாரு. நாம தெளிவா இருப்போம், பெரியாரை புனிதப்படுத்தவே வேண்டாம். அதை பெரியாரே விரும்ப மாட்டாரு. பெரியார் எதையும் புனிதப்படுத்துவதை விரும்ப மாட்டார். நீ தமிழ் தாயை புனிதப்படுத்தினாலும் கேள்வி வைப்பாரு, நம்ம தாயை புனிதப்படுத்தினாலும் கேள்வி வைப்பாரு. புனிதப்படுத்தாத, புனிதப்படுத்துறதே ஒரு அயோக்கியத்தனம், அவங்கள ஓரங்கட்டுற வேலைன்னு அவருக்கு தெரியும். அதனால பெரியார் தன்னையும் புனிதப்படுத்த சொல்ல, விமர்சனம் செய், அந்த விமர்சனம் சரியா இருக்கணும். ஆனா நீ அவதூற பரப்பிக்கிட்டு இருக்க, பொய்ய கொட்டிக்கிட்டு இருக்க, வன்மத்தை கொட்டிட்டு இருக்க. அப்ப இது கேள்வி கேட்கப்படும். இந்த விஷயத்துல கேள்வி கேட்டுதான் எல்லா தம்பிகளும் வெளியேறி இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 3000 பேரு, போன மாசம் ஒரு 1500-2000 பேர் வெளியேறி இவரு திமுகவினுடைய அமைச்சர், கோவையினுடைய பொறுப்பாளராக கூடிய செந்தில் பாலாஜி தலைமையில அவங்க சேர்ந்து இருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது. இது தொடர்கதை. சீமானினுடைய கூடாரம் காலியா போச்சு, சீமான் ஒத்தையில நிக்கிறாரு. ஒரு ஆலமரம் இலைகள் உதிரும், புதுசா வரும். ஒரு ஆலமரத்துல இலைகள் உதிர்வதும் புதிதா வளர்வதும் இயற்கை. ஆனா ஆழமரம் வேறே இல்லாம சாஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது வேற வெட்டின வெட்டுக்கிளி, மொத்தமா வேறே இல்ல, வேற அழுகி போச்சு, வேறு சாஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மரமே செத்துருமே. அதுதான் இன்னைக்கு சீமானுடைய நிலைமை. சிலர் உதிர்வதும் சிலர் வெளியே போறதும் இயற்கை. அது எல்லா கட்சியிலும் நடக்கும். ஆனா ஒட்டுமொத்த கட்சியும் உங்க மேல குற்றத்தை சாட்டிட்டு அப்படியே வெளியே போறாங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ஒரு ஆளே இல்லைன்னு அர்த்தம். நீ எல்லாம் கட்சி நடத்த லாயக்கே இல்லைன்னு அர்த்தம். நீ எல்லாம் தலைவனா இருக்க தகுதியே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு உங்க தம்பிங்க சொல்லிட்டு வெளியேறி இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இங்க எங்க ஆலமரம் ஏழை, இந்த கதையெல்லாம் உருட்டக்கூடாது. இப்போ இதனால நேரடியாக திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினோ உதயநிதியோ நேரடியாக பெரிய தாக்குதல்லாம் பண்ணது கிடையாது. இன்னைக்கு அவங்க பேசும்பொழுது இங்கே சில பேர் வந்திருக்கீங்க, சில பேர் இங்கே வரத்துக்கு தயக்கத்தோடு அங்கே இருக்கலாம், அவங்களெல்லாம் நீங்கள் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு உதயநிதி சொல்கிறார். முதலமைச்சர் யாரை நம்பி போனீங்களோ அவங்க அந்த நம்பிக்கை வீணாக போயிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்க. பேசுகிறத பேசிக்கிட்டே இருக்கட்டும், அப்போ தான் மக்கள் இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பேசுகிறார். நல்லதுதான். நான் என்ன கேட்குறேன்னா,
இந்த பசங்க எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்கன்னு நான் யோசிச்சேன். அங்க உட்கார்ந்து இருந்த 3000 பசங்களுக்கும் ஒரு கனவோட தாங்க போய் சீமான் பின்னாடி சேர்ந்திருப்பாங்க. ஒரு தமிழ் தேசியம் ஒரு பெரிய தேசியத்தை உருவாக்க போறோம், நாங்க ஒரு மாற்று சித்தாந்தத்தை வைக்க போறோம், நாங்க தான் தமிழ்நாட்டை அப்படியே தலைகீழா புரட்டி போட போறோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒருத்தன் வாழ்க்கை எல்லாத்தையும் முடிச்சுட்டு, பணத்தெல்லாம் அழிச்சிட்டு, வீடே துரத்தி விட்டுட்டு, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஈரோட்டு பக்கம்லாம் ஒரு பையனை நீ நாம் தமிழர் கட்சியில இருந்தா வீட்டுக்கு வராதுன்னு அவங்க அம்மா அப்பா அடிச்சு பத்தி விட்டாங்க. அந்த பையன் கதர்ன ஆடியோ வெளியாகி பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குச்சு. அப்ப பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கல. சமூகத்தை பார்க்க தெரியாத, சமூகத்தை நேசிக்க தெரியாத, தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத, இளைய தலைமுறையை கட்டி காப்பாற்றி தலைவர்களா உயர்த்த தெரியாத ஒரு ஆளு கூட நீ எதுக்குடா இருக்கன்னு இந்த சமூகம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. மதுரையில வண்டாரி தமிழ்மணின்னு ஒருத்தர் உங்களுக்கு நல்லா தெரியும், அவருடைய இளைய தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏன் தற்கொலை பண்ணாங்க? அந்த மனுஷன் ஒரு நகைக்கடை வச்சிருந்தவருங்க. நகைக்கடை வச்சிருந்தவரு, அவ்வளவு செல்வ செழிப்பா இருந்தவரு, கட்சிக்கு வர்றாரு, கட்சிக்காக அவ்வளவு பணத்தை அள்ளி இறக்கிறாங்க. கட்சிக்காரனே பல பேர் நகையை வாங்கி தின்றான். கடைசியில கட்சிக்காரன் காசு கொடுக்காம போனோடனே அந்த கொடுக்க வேண்டிய 30,000 ரூபாயை கேட்டதுக்கு இந்த அம்மாவை ஆபாசமா பேசி இந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. உடனே இது பரவ ஆரம்பிச்சோடனே அங்கேயே போய் ஒரு மாலையை போட்டு தற்கொலை எங்களால நடக்கலன்னு சொன்ன வச்சவர் தான் இந்த சீமான். இது ஒரு கேடு கட்டத்தனம். சொத்தை இழந்து, சொந்தத்தை இழந்து, தெருவுல நடுத்தருவுல நின்னு 2 குழந்தைங்களோட ஒரு பையன் நிக்கிறான். தற்கொலை பண்ணிக்கிட்ட குடும்பங்கள் அதிகம் நாம் தமிழர் கட்சியில, பொருளாதாரத்தை இழந்து. ஆனா வெறும் துண்டை கட்டிட்டு வந்த சீமான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பணத்தை சம்பாரிச்சு, இவ்வளவு பெரிய கோடி கோடியா சொத்தை சேர்த்து வச்சு தான் மட்டும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப போன இந்த 3000 பேருடைய மனசு எவ்வளவு எரிஞ்சிருக்கும். என் வாழ்நாள் கூட வீண் பண்ணிட்டேயா, இடையாவது நான் எனக்கு தெளிவான ஒரு அரசியல் இருக்கேன் அப்படின்னு போறாங்க. அதை பார்த்துட்டு தான் இந்த மனநிலையை உணர்ந்துதான் முதலமைச்சர் தெளிவா பேசுறாரு. நீ வருத்தப்படாத, யாரா இருந்தாலும் வா, நாங்க இருக்கிறோம், நாம ஒன்றாக இணைந்து திராவிட அரசியலை முன்னெடுப்போன்றாரு. அதுதான் சரியான தலைமைக்கான அழகு. பெரியாரை எதிர்த்து பேசிதானே அண்ணா வெளில வந்தாரு. இல்ல, ஒரு காலமும் பெரியாரை எதிர்த்து பேசுறதுக்கு காரணங்கள் இருக்கும். நீ ஒரு காரணத்தை சொல்லு, இந்த காரணத்துக்காக நான் எதிர்த்து பேசுறேன். அவரு தான் பட்டியலிடுறாரு. என்ன பட்டியலிடுற? அவர் பட்டியலிட்டு கூட ஒண்ணும் இல்லாத, அப்படி பெரியார் சொல்லவே இல்லாம ஒரு பொய்ய தொழில பட்டியலிடுறாரு. திருமுருகன் காந்தி உட்பட நீங்கள் எல்லோரும் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, கைதானிகள்ல. அன்னைக்கு வந்து பிரஸ் மீட் வைக்கும்போது உங்கள் பேரை சொல்கிறாரு. பெண்கள் அடிமையாக இருக்கக்கூடாது அப்படி தானே பெரியார் சொன்னார். பிள்ளை பேக்கிற இயந்திரமா பெண்கள், கர்ப்பப்பையை தூக்கி எறிங்க அப்படின்னு சொன்னார்ல. தாலி அறுத்து எறிங்கன்னு சொல்கிறப்ப மேடை போட்டு தாலியெல்லாம் அறுத்து எறிகிறீங்க. அப்போ இனி அறுத்து எறிஞ்சிட வேண்டியதானே? அதை ஏன் சுந்தரவல்லி செய்யல, கனிமொழி செய்யல, அருள்மொழி செய்யலன்னு கேட்குறாரு. பாவங்க, எனக்கு உண்மையிலே பரிதாபமா இருந்துச்சு சீமான. இவ்வளவு முட்டா பயலாயா இருந்த நீயே அப்படின்ற மாதிரிதான் எங்க ஊர் பாஷையில எனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெரியார் எதுக்கு கர்ப்பப்பையை வெட்ட சொன்னார்? வெரி சிம்பிள். ஒரு 1930கள்ல பெண்கள் எப்படி இருந்தாங்க? குழந்தை பெத்துக்குவாங்க, குழந்தைங்களை வளர்ப்பாங்க, புருஷன் 5 பொண்டாட்டி கட்டிக்குவாரு, அந்த 5 பொண்டாட்டி கூட சண்டை போடாம குடும்பம் நடத்தணும், சோத்துக்கு புருஷனை கையேந்தி உட்கார்ந்துருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவ்வளவு குடும்ப வன்முறை நடந்தாலும் கணவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அந்த பிள்ளைங்க பச்சாங்க. இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லை, பொருளாதார தன்னிறைவு இல்லை, சுயமரியாதை வாழ்க்கை இல்லை. இதெல்லாம் பாக்குறாரு பெரியார். அட பாவீங்களா, என் புள்ள பொம்பளை பிள்ளைய பூரா இப்படி நாயா பையா வச்சிருக்கேன் வீட்டுல, என் புள்ள இப்படி தாலின்னு உன்னை கட்டிவிட்டு அது பிள்ளை பேக்கிற மெஷின் மாதிரி 5-6 பிள்ளைய பெத்துப்புட்டு அதுக்கு சோறு போட முடியல, ஏன்னா படிக்கல, வேலைக்கு போகல, சோறு போட முடியுமா, உன் காலை நத்திட்டு கிடக்குது என் பிள்ளை அப்படின்னு மனசு வெடிச்சு போய் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இதெல்லாம் சொன்னா இவன் மண்டையில ஏறாது, பொம்பளை பிள்ளைகளை பார்த்து படிமா, மேல மலமலன்னு படிச்சுவாமா, வேலைக்கு போமா, ஏமா நீ புள்ள பத்துக்கிறனாலதான் இவெல்லாம் உன்னை அடிமையா வச்சுட்டு இருக்கான், கர்ப்பப்பையை வெட்டி எறிமா அப்படின்றது ஒரு கலக குரல். ஏன்னா குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவு செய்கிற உரிமை அன்றைக்கு பெண்கள் கையில இல்ல. இன்னைக்கு சுந்தரவல்லி நினைச்சா முடியும். நான் ஒரு பிள்ளை பெத்துக்கணும்னு நினைச்சேன், ஒருத்த பிள்ளை பிடல் காஸ்ட்ரோ பெத்துக்கிட்டேன். அவனுக்கு பேர் சிவன் வைக்கணும்னு சொன்னாங்க, நான் பிடல் காஸ்ட்ரோ தான் வைப்பேன்னு பேர் வைக்கிற உரிமை எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் PhD படிச்சேன், காலேஜ்ல வாத்தியாரா இருந்தேன். புரியுதுங்களா? இப்ப புரியுதா? பெரியார் அன்னைக்கு அடிச்ச அடியில தான் இன்னைக்கு சுந்தரவல்லி நின்னு தீர்மானிக்கிற இடத்துல நான் நிக்கிறேன். அதே மாதிரி அருள்மொழி தீர்மானிக்கிற இடத்துல நிக்கிறாங்க, தீர்மானிக்கிற இடத்துல கனிமொழி நிக்கிறாங்க. எங்களை பார்த்து நீ பேசிட்டு இருக்க. இதுதான் அவர் எவ்வளவு அறிவற்றவராக, சமூக விடுதலை குறித்த பார்வையற்றவராக, பெண் விடுதலை குறித்த சுத்தமாக எந்த தெளிவும் மற்றவராக இருக்கிறார் என்பதை பரிதாபத்தோட நான் பாக்குறேன். பெரியார் கில்லிங்க, பெரியார் கில்லி. ஒரு 1930 ஒருத்தருக்கு தெரிஞ்ச பார்வை, பகுத்தறிவு பார்வை,
2025 ஒரு பீஸுக்கு தெரியாம ஊராம் கொடுக்குற கறிக்கஞ்சியை குடிச்சு விட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு கறி திமிர காமிச்சுக்கிட்டு தெரியுது ஒண்ணு. எனக்கெல்லாம் ரொம்ப வயிற்றுச்சா நாம் தமிழர்ல ஒட்டி திற 1-2 பேரை பார்த்துதாங்க. மத்தபடி நாங்க கில்லியா அடிச்சாடுவோம். முடிவெடுக்கிற தைரியமும் திறமையும் பொருளாதார தண்ணீரையும் சுயமரியாதையான வாழ்க்கை நாங்க வச்சிருக்கோம். அதனால எங்களை எல்லாம் கை நீட்டி கூட பேச முடியாது. யாரு? சீமான். பெரியார் சொன்னதை சொல்லி ஓட்டு உங்களால கேட்க முடியுமா? இருக்குதாங்க செய்யுங்க. 13 வருஷமா ஒரு ஆளு டிசைனா பேசியும் டிசைனா முடிவெடுத்தோம் தமிழ்நாட்டு மக்கள் அதால கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க. ஒரு வார்டு மெம்பரா கூட ஜெயிக்கவில்லை. ஏதோ விஜய் ரசிகர்கள்லாம் நம்ம அண்ணன் கூட சேர்ந்து நின்று அப்படியே கட்டி பிடிச்சு நம்ம அண்ணனை வாழ வச்சு பார்க்க நம்பி ஏதோ ஓட்டு போட்டதுனால இந்த பீஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு. விஜய் ரசிகர்களோட போட்ட பிச்சையில இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு. இந்த திமிரை மட்டும் முதலே சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்த இது இல்லாம பொழப்பே இல்லாம வெளியே வந்திருப்பாரு. நமக்கு என்னன்னாங்க, பெரியாரை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமான்னு கேட்கிறாரு. ஏன் கேட்க முடியாது? நேத்து ஒரு அம்மா பூ கட்டிட்டு இருக்காங்கங்க. மக்கள் கருத்து கணிப்புன்னு ஒரு சேனல்ல எடுக்கிறாங்க. அந்த மேப்பா அவெல்லாம் அறிவே இல்லாதவன்பா, அவன் பேச்செல்லாம் கையில எடுத்துக்கணுமா, போங்கப்பா நீங்க வேற அப்படின்னு பூ கட்டிட்டே சொல்லிட்டு பெரியார் எம்மோ பெரிய மனுஷன் பொம்பளை பிள்ளைகளை படிக்க சொன்னாரு. அவர் சாமி இல்லைன்னு சரியா தானப்பா சொன்னாரு. கோயிலுக்குள்ள நுழையலன்னா அப்புறம் என்ன சாமி அப்படின்னு தமிழ்நாட்டுல அரசியல பெண்கள் பேசுறாங்கன்னா இதுதான் தமிழ்நாடு. ஏன்னா இந்தியாவிலேயே 40% மேல 44% பெண்கள் வேலைக்கு போய் பொருளாதாரத்தை ஈட்டி சுயமா கால்ல நிக்கிற மாநிலங்கள்ல முதல் மாநிலம் நாம. ஒரு இந்தியாவுல இருக்கிற பாதுகாப்பான நகரங்களை, பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்களை பட்டியல போடுறாங்க. பட்டியல போடும்போது எல்லா மாநிலத்திலயும் ஒரு நகரத்தை போடுறாங்க. தமிழ்நாட்டுல 2 நகரம் பாதிக்கப்படாம பெண்கள் பாதுகாப்பா இருக்கிற நகரம் சொல்றாங்க. அது ஒண்ணு சென்னை, இன்னொன்னு கோவை. பேசிக்கிட்டே போவோம், 50 இருக்கு எங்களுக்கு. இன்னொன்னு கூட சொல்றேங்க, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி RSS காரனுடைய பொண்ணு தப்பிச்சு தமிழ்நாட்டினுடைய நீதிமன்றத்துல நிக்கிறாங்க. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல பாத்திருப்பீங்க. அந்த பொண்ணு நீதிமன்றத்துல நிக்கும் போது நீதிபதி கேட்கிறாரு, என்னப்பா இங்க நிக்கிறீங்கன்னு. என்ன கொலை பண்ண பார்த்தாங்க எங்க வீட்டுல, எங்க அம்மா RSS. என்ன ஃப்ரெண்ட்ஸ்ல கேட்கும் போது எங்க போனா பாதுகாப்பா இருக்கலாம்னு கேட்டேன். தமிழ்நாட்டுக்கு ஓடி போயிரு, அங்க பாதுகாப்பா இருக்கலாம்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு ஓடி நீதிமன்றத்துல சொல்லியிருக்கு. ஏங்க, தமிழ்நாட்டுல மிக பிரபலமான ஒரு விவாத நிகழ்ச்சி இருக்கு. அந்த விவாத நிகழ்ச்சியில வடநாட்டுக்காரங்க பேசுறாங்க, பொம்பளை பிள்ளைங்க படிக்கலான்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்க, பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு அனுப்புனா அவமானம்னு நினைச்சோங்க. இங்க பார்த்தாதாங்க 2 பேரும் வேலை செய்யலாம், பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கணும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, வந்தவர்களுக்கும் வாழ்பவர்களுக்கும் அறிவு கொடுக்கிற ஒரு அரசியலை எங்க ஊர்ல கட்டமைச்சு வச்சிருக்கோம். அதுக்கு தந்தை பெரியார் உட்பட அத்தனை தலைவர்களும் களத்துல நின்றுருக்காங்க. சோட போகலங்க. கர்ம வீரர் காமராஜருக்கு அப்புறம் வந்த அத்தனை தலைவர்கள் சோற போடல, அவ்வளவு நின்று அடிச்சிருக்கிறாங்க. இத பார்த்துட்டு பெரியாரை சொல்லி ஓட்டா கேட்ப, பெரியார சொல்லி எல்லாம் ஓட்டு கேட்க வேணாம் மிஸ்டர் சீமான். பெரியார் படத்தை காமிச்சாலே ஓட்டு விழுவோம். அதான் எங்க ஊரு. பிரபாகரனுடன் இருந்த புகைப்படம் அது எடிட் செய்யப்பட்டதுன்னு இயக்குனர் ராஜ்குமார் சொல்றாரு. இப்ப அதுக்கப்புறம் தொலைக்காட்சி நேர்காணல்ல பிரபாகரன் சகோதரர் மகன் மனோகரன், கார்த்திக் மனோகரன், அவரும் சில கருத்துக்களை தெரிவிச்சாரு. இது எப்படி பாக்குறீங்க? இது பற்றிய செய்தியாளர் கேள்விகளுக்கும் அவரு சீமான் பதில் சொல்லியிருக்கிறார். அதாவது இதே கேள்விகளுக்கு முதல்ல என்ன பதில் சொன்னாரு? அதை விடுங்க அப்படிதான் சொன்னாரு 4 நாளைக்கு முன்னாடி. அதை விடுங்க, வெட்டி ஒட்டப்பட்ட போட்டோன்னு அதை விடுங்க. அன்னைக்கே அது உண்மையா இருக்கும் பட்சத்துல நீ வழக்கம் போல என்ன பண்ணிருப்ப, டாய் அப்படின்னு ஊடு கட்டி இருப்பீல. ஏன் ஊடு கட்டல? ஏன் கமுக்கமா காலி ஆகி போன? ஏன்னா அது உண்மைன்னு உனக்கே தெரியும். ஏன்னா நீ தானே வெட்டி ஒட்ட சொல்லியிருக்க. உனக்கு வெட்டி ஒட்ட சொன்ன ஒரு உண்மையை சொல்லியிருப்பார்ல, இவர் தான் செஞ்சு கொடுத்தாருன்னு. அதனால உன்னால சொல்ல முடியல. அப்புறம் வீட்டுல உட்காந்து ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அப்புறம் நெஞ்ச நிமித்தி கத்துற. அதே போலதான் இந்த தம்பியும் ஏற்கனவே துவாரகான்ற போலியான ஒரு பெண்ணை அழைச்சிட்டு உயிரோட தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல வச்சு அதுக்கு பின்னாடி ஒரு அரசியலை கட்டமைக்க பார்த்தது சீமான். அந்த பையனே சொல்றாரு, ராத்திரியோட ராத்திரியா போய் இங்க தமிழ் ஈழம் பேசக்கூடிய, தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்களுக்கு எல்லாம் போனை போட்டு அவங்களெல்லாம் காலையில கூட்டு நெடுமாறன் உட்பட காலையில கூட்டு ஆமா ஆமா அப்படின்னு சொல்ல வச்சிருக்காரு. இந்த அருணா ஆண்டின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அதாவது பிரபாகரன் அவருடைய இணையரினுடைய அக்கா, அதாவது அந்த ஒய்ஃபுடைய அக்கா அந்த அம்மா அருணான்னு. அவங்கதான் இவனுக்காக 2 மாசம் கழிச்சு ஆமா ஆமா அப்படி ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்லிவிட்டு கடைசியில இந்த பையன் திரும்ப ஒரு வீடியோ போடுறாரு, இந்த கார்த்திக். அப்படி ஒரு ஆளே கிடையாது எங்க வீட்டுல, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப அது பொய் அப்படின்ற தகவல் அவர் சொன்ன உடனே
தந்தை டிவியில போய் ஐயோ என் தம்பியே அதை வந்து தப்புன்ட்டான், அப்ப அது தப்பாதான் இருக்கும் அப்படின்னு முடிச்சு விட்டாரு. இந்த பீஸ் இன்னைக்கு அப்படி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி வந்துட்டு போகுது அந்த பையனை. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு பிம்பமா உடையுது. நீ பொய்களினுடைய மூட்டையில கட்டிக்கிட்டு அதுல மேடை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. கீழே கூடிய அறுத்து மொத்த பொய்ய வெளியே எடுத்துக்கிட்டு இருக்குது சமூகம். இதுல நீங்க காணாம போயிருவீங்க, காலி ஆயிருவீங்கன்னு தெரியும். ஆனா விட்டு கொடுக்கறதுக்கு ஈகோ இடம் கொடுக்கல. அதனால நான் விட்டு கொடுக்காம சமாளிப்பேன்றாரு. மொத்த பொய்யும் வெளியே வந்துருச்சுங்க. நீ வந்து துப்பாக்கி சுட்டது எல்லாமே ஷூட்டிங்ல நடந்தது, முடிஞ்சுச்சு. இட்லி கறி அப்படின்ற விஷயமே எங்க ஊர்ல கிடையாது. நாங்கெல்லாம் புட்டையும் கறிக்கடலையும் வச்சு சாப்பிடுறவங்க. ஆமை சாப்பிடுற பழக்கம் எங்கேயோ சிலருக்கு இருக்கு. எல்லாரும் சாப்பிடறது இல்ல, பிரபாரன் சாப்பிட மாட்டாரு. எல்லாத்தையும் போட்டு உடைச்சு முடிச்சு விட்டாப்ல. நீ எதுக்காக இவ்வளவு வேஷம் போட்டனா, பிரபாகரனுடைய சொத்தை, மேதக அவர்களுடைய சொத்தை ஆட்டை போட, பெரிய திரள் நிதி அங்க இருக்கு, பெரிய பேங்க்ஸ்ல நிறைய பொருள் இருக்கு, அதை ஃபுல்லா ஆட்டையை போட்டுறணும். இவருக்கு பணம் அனுப்பக்கூடிய உலக தமிழர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு பணத்தை ஆட்டையை போடணும்னு தான் நீ அந்த பிளான் பண்ணிக்கிட்டு அருணா ஆண்டி கூட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்றான் அந்த பையன். முடிஞ்சு போச்சா உன் பொழப்பு? நாரி போச்சா? அத்தனை உண்மை வெளியே வந்துருச்சா? ஏங்க பொய்ய எத்தனை நாளைக்குங்க நீங்க மூடி மறைக்க முடியும்? ஒரு நாளைக்கு வந்துதானே ஆகும். அப்ப உண்மை வெளிப்பட்டு போச்சு, அசிங்கப்பட்டு போய் நிக்கிறாரு. இதெல்லாம் தெரியும் சீமானுக்கு. ஆனா உருட்டுற வரை உருட்டி பார்ப்போம். ஏன்னா இது சோத்து பிரச்சனை. சீமானுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, வெட்டி ஆபீசர் அவரு. அதனால சோறு தண்ணிக்கெல்லாம் இப்ப இவங்களை கொடுக்குற திரள் நிதியோ நம்ம அண்ணன் சுந்தர்சி கொடுக்கக்கூடிய 1 லட்சம் பிச்சை காசையோ வச்சுதான் கஞ்சி குடிச்சிருக்காரு. இதெல்லாம் பறி போயிருமேன்ற கவலை அவருக்கு இருக்கத்தானே செய்யும். அதனால கதறாரு. இவருக்கு என்ன பதில் சொன்னாலும் அது உண்மை இல்லை. இந்த மக்கள் வெளிப்படுத்தியதான் உண்மைன்றது ஊருக்கு தெரிஞ்சு போச்சு. ஊரு தாங்க ஓட்டு போடும், ஊரு தாங்க கட்சியை வளர்க்கும். ஊருக்காரங்க தெரிஞ்சு போச்சுன்னா நீ எப்படி கதனாலும் அது நிக்காது. ஓட்டு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இறுதியான கேள்வி, இப்ப ஈரோடு கிழக்குல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஈரோடு கிழக்கு நீங்க வேறங்க, அங்க புட்டுக்கு கிடக்குங்க. அன்னைக்கு ஒரு பாப்பா, அவங்க திமுகவுல ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காங்க போல இருக்கு. இந்த அம்மா போய் வண்டியை நேரம் அந்த அம்மா முன்னாடி நிப்பாட்டாங்க, சீதாலட்சுமி வேட்பாளர் முன்னாடி. ஏங்க நீங்க பெரியாரவே குறை சொல்லிட்டு எங்க ஊர்ல வந்து ஓட்டு கேட்பீங்களா அப்படின்னு போட்ட ஒரு போடு இருக்கு பாருங்க. நாங்க விவாதிக்க வரல, அது இது நம்ம தேர்தல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து விவாதிக்கணும் உருட்டுனானுங்க பாரு உருட்டு. அந்த உருட்டு எந்த உருட்டுல. அதே மாதிரி ஓட்டு கேட்டு போகும்போது அருந்ததி மக்கள் எங்க ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா கையை ஒடிச்சு விட்டுரும், ஓடுறா அப்படின்னு அடிச்சு வரட்டி விட்டாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக ஒரு அண்ணன் கடை வச்சிருக்காரு பஸ் ஸ்டாண்ட்ல, அவர்கிட்ட போய் நோட்டீஸ கொடுத்து உரிமையாக கேட்கிறேன்னு கையை பிடிச்சு கேக்குது. நீ உரிமையா கேட்டாலும் எருமையா கேட்டாலும் என்னால ஓட்டு போட முடியாதுமா, எங்க ஐயா சொல்லிட்டாரு, நாங்க கூண்டோட நோட்டாக்கு போடுவோம், இல்ல போட மாட்டோம், உனக்கு கிடையாதுமான்ட்டாரு. இப்ப முடிஞ்சுச்சா? நீங்க எதிர்கட்சிகளுடைய ஓட்டெல்லாம் திரட்டிடுவோம், திமுக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திரட்டிடுவோம் நப்பாசையில போனீங்க. பெரியார் மேல கை வச்சதுனால திமுக மேல கோபம் இருக்கிறவனும் எதிர்கட்சியா இருக்கணும், உனக்கு போடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தவன் கூட இன்னைக்கு உனக்கு போட மாட்டான். அங்க இருக்கிற நிலைமை. முன்னாடி வாங்கினதை விட இன்னும் அதிகமா ஓட்டு குறையும். நீ அடி வாங்கி வெளியே வந்து நிப்ப, நாங்க பாப்போம். இல்ல அதிகமா எடுத்து காட்டுவாங்கறாங்களே. ஏங்க அதிகமா எடுத்து காட்டுறதுன்னா வீட்டுல இருக்கிற பணத்துல பெட்டியில வச்சு சேர்த்து வச்சதா? மக்கள் போடணுங்க. ஓட்டு என்பது ஜனநாயக கடமையோடு மக்கள் போடுவது. அந்த மக்கள் உன்னை நம்பி ஓட்டு போடணும். நம்புற அளவுக்கு நீங்க எதையுமே பேசல, முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்க, ஆபாசமா பெண்களை பேசுறீங்க, கட்சி தொண்டர்களை இழிவுபடுத்துறீங்க, எதிர்கட்சி பெண்களை ஆபாசமா நடத்துறீங்க, எதிர்கட்சி பெண்களை ஆபாச படங்கள்ல முகத்தை ஒட்ட வச்சு 3 நாளா என் படத்தை போட்டுட்டு இருக்கான். மக்கள் அதை பார்த்து கோபமா இருக்கிறாங்க, பயங்கரமா அது கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப பெண்களை மதிக்க தெரியாத, பெரியவர்களை மதிக்க தெரியாத, சித்தாந்த தெளிவற்ற அரை வேக்காடுகளுக்கு யார் ஓட்டு போடுவா? மக்கள் அது தெரிஞ்சு போயிடுச்சு. முந்திதான் பேப்பர்ல படிச்சு யாரோ சொல்லி செய்தி வரும். இன்னைக்கு அரை மணி நேரத்துல எல்லார் கையில இருக்கிற வாட்ஸ்அப்புக்கும் வந்துடும், எல்லார் கையில இருக்கிற யூடியூபுக்கும் வந்துடும். அதனால இவங்க பருப்பெல்லாம் வேகாது. ஏதோ சத்தமா பேசி ஓட்டு வாங்கலாம்னு நினைச்சா பாவம், ஐயோ பாவம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி, மகிழ்ச்சி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.